Hey everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I know இந்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு and I'm so sorry for that. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதை சைடில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இதையும் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. பட் இனிமே முடிஞ்ச அளவுக்கு இனிமே கண்டிப்பா வீடியோஸ் ரெகுலரா வரும்ன்றத சொல்லிக்கிட்டு வாங்க நம்மளோட பாய்ஸ் இஷ்யூ 15 போலாம். இந்த இஷ்யூவை ஓபன் பண்ண உடனே ஸ்டார்லைட்டை காட்டுறாங்க. அவ டோரை திறந்துட்டு உள்ள வரா. வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கட்டில கபடி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. யாரா இவங்கன்ட்டு பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாயி வெளில ஒடியாந்துடுறா. வந்துட்டு அவ மனசு கேட்காம, இன்ஃபேக்ட் மனசே சரியில்லாம சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா. நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப மனசு நொந்து போய் வேண்டிட்டு இருக்கா. அப்படி என்ன நடந்துச்சு? இன்ஃபேக்ட் அந்த ரூம்ல நடந்ததுக்கு முன்னாடி அவன் நினைச்சு பாக்குறா. அவ அந்த சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு தான் கடந்த காலத்தை நினைச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நான் என்ன பண்ணேன் என் வாழ்க்கையில, நான் ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலோட பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படி அவன் நினைக்கும் போது அவன் முன்னாடி ஹோம்லேண்டரும் ஏட்ரெயினும் பிளாக் நாயரும் பேண்ட் இல்லாம நிக்கிறாங்க. பேண்ட் இல்லாம இவங்க எதுக்கு இவன் முன்னாடி நிக்கிறாங்க, அதுக்காக இவன் என்ன பண்ணான் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக காட்டல. பட் அதனால அவ செஞ்ச செயலை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்றத மட்டும் தெளிவாக காட்டுறாங்க. சீரீஸை விட உண்மையிலே காமிக்ஸ் இன்ஃபேக்ட் ரொம்பவே வல்கரா இருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளோ இறங்கியாடா செய்வீங்க, ரைட்டு. அப்படியே கட் பண்ணா வீனி காமிக்ஸ்ன்ற ஒரு காமிக் ஸ்டோரை பத்தி காட்டுறாங்க. அங்க ஒரு ரெண்டு பேரு ஒரு காமிக்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த காமிக் ஸ்டோருக்கு கீழே தான் தலைவன் குடும்பம் நடத்திட்டு நடத்திட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஒரு அம்மாவை குனிய வச்சு அதை எப்படி என் வாயாலே சொல்லுவேன், குதூகலமா இருக்காப்ல தலைவன். இருக்கட்டும். அவரு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது மனசு உடஞ்சு போன ஸ்டார்லைட் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இந்த வாட்டுக்கு 6 மாசம் ஆகுது. எல்லாரும் என்ன சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சூப்பர் ஹீரோ வேலைக்காக எந்த ஒரு வேலையுமே நான் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. என் வாழ்க்கையை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அவங்களோட தாட்ஸ்ல அவங்க ஏற்கனவே விக் த வீப்ப ஒரு பெரிய மீட்டிங்ல பார்த்ததா காட்டுறாங்க. அங்க அவளுக்கு பேச தெரியாம கொஞ்சம் தடுமாறுறா. அதையும் நம்மளால உணர முடியுது. கடவுள்கிட்ட உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. நான் இவ்வளவு முக்கியமான விஷயத்த சொதப்புவேன்னு நான் நினைக்கல. இதை நான் சரி பண்ணிருக்கணும் தான். நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு அவன் நினைக்கும் போது அவ அங்க பாத்துக்கிட்டு இருந்தது, அவளோட நினைவலைகள்ல அங்க பாத்துக்கிட்டு இருந்தது என்னன்னா, பசங்க எல்லாருமே டிவியை பார்த்துக்கிட்டு வாட்ல உட்காந்துருக்கானுங்க. அங்க அக்வாமேன்னு சொல்ல முடியாது, நம்மளோட தலைவன் பேர் என்ன, டீப், அவரும் இருக்காரு. இதுல ஒரு சின்ன ஹைலைட் என்னன்னா, அவங்க பாக்குற டிவி நம்ம உலகத்தை காட்டுது. என்னங்கடா இது, காமிக் யூனிவர்ஸ்ல எடுக்கிற டிவி மட்டும் நம்ம உலகத்தை காட்டுது. இது ஆக்சுவலா ஒரு நல்ல மைன்யூட்டான டீடைல். இப்ப வந்த டிசியோட சீரீஸ் கிரிம்சன் கவுண்டர்ஸ்லயும் இதே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அடித்தளம் போட்டது பாய்ஸா இல்ல இதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது வந்திருக்கா? யாராவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்படியே அங்க வாட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரூமுக்குள்ள ஸ்டார்லைட் உள்ள போக ட்ரை பண்றா. அவ உள்ள போறதை ஏற்கனவே பார்த்த குயின் மேவ், அது ஒரு பழைய வடிவேல் காமெடி வரும்ல, அதுல வர மாதிரி உள்ள போவாத, சொன்னா கேளு, ஏற்கனவே நான் 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டு தான் இங்க நின்றுட்டு இருக்கேன், சொன்னா கேளு, நீ போவாத அப்படின்றான். அவ அதை புரிஞ்சுக்காம உள்ள போயிட்டு இங்க சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணியிருக்கேன், தெரியாதனமா எல்லாமே பண்ணக்கூடாதது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வச்சிருக்கேனே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. விதி யாரதான் விட்டுச்சு, வாட் டீம்ல சேர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். அப்படியே கட் பண்ணா ஹியூயி லெஜண்ட் இருக்க ரூமுக்கு போறான். சரி, உன் கூட அந்த வீணா போனா வந்திருப்பானே அவன் எங்க? அவரு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல, சாரி அப்படின்னு ஹியூயி சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, புதுசா யாராவது ஏற்கனவே செத்து போனவனோட பேரை வாங்கியிருக்காங்களா என்ன? நான் தான் அவனை கொன்னேன், இருந்தாலும் பிளாரின்னு வேற யாராவது பேர் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த லெஜண்ட், இல்லடா இந்த புறம்போக்குங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான், இவனுங்களாம் சாவே மாட்டானுங்க, திருப்பி திருப்பி உயிரோட வந்துகிட்டே இருப்பானுங்க. இதை பத்தி புச்சர் உங்ககிட்ட சொல்லலையா என்ன? இல்ல மிஸ்டர் லெஜண்ட், இதை பத்தி நாங்க 2 பேரும் இதை பத்தி நாங்க பேசினதே இல்லை. இதை பத்தி நீ ஒன்றும் வருத்தப்படாத கேட், இது எல்லாமே இப்படிதான் காலப்போக்கில் உனக்கு பழகிறோம். அப்புறம் உன்னோட பழைய நண்பன் பிளாரி காக் திருப்பி ஊருக்குள்ள வந்திருக்கான், நீ எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அந்த புறம்போக்க பார்த்தனா முடிஞ்ச அளவுக்கு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பரதேசிங்களை அடிச்சு சுவாகடிக்கவே முடியாது. இந்த புறம்போக்கு செத்து போன மாதிரி தான் இருக்கும். ஆனா இவன் உடம்புக்குள்ள தேவையான அளவுக்கு அதிகமா காம்பவுண்ட் விய உள்ள செலுத்தி இவன் பாடியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. அதனால உயிரை நீ காப்பாத்திக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு லெஜண்ட் சொல்லும் போது இவனுக்கு அப்படியே அந்த பிளாரி காக்க கொன்னதுதான் ஞாபகம் வருது. என்ன சொல்றீங்க? ஆமா, அவனுங்கெல்லாம் ஒரு மழுமட்ட ஆயிலிங்க, மூளை மட்டும்தான் இருக்காது,
ஆனா லக்கு நிறையவே இருக்கும் அவனுங்களுக்குலாம். அப்புறம் அடுத்த வாரத்துல இந்த டீனேஜ் நிக்ஸ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கானுங்க. போய் அதுல உன்னோட கைவரிசையை காட்டிட்டு வாங்க அப்படின்னு லெஜண்ட் சொல்ல, அதை கேட்ட ஹியூயிக்கு என்ன மறுபடியும் நாங்க போய் அவனை கொல்லணும்னு சொல்றீங்களா? குழந்தை, இங்க இருக்கிறது ஒரே ஒரு ரூல் தான். புச்சர் இதை உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு இந்த பாய்ஸ் உன்னை கொல்லுவானுங்க, இல்ல நீ கொல்லப்படுவ. அதே தான் அந்த சூப்ஸ்க்கும். ஒன்னு நீ அவனுங்களை சாகடிக்கணும், இல்ல அவனுங்க உன்னை சாகடிப்பானுங்க. நீ எதுக்கு தயாரா இருக்கன்றத முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு லெஜண்ட் சொல்றாரு. அதை கேட்ட ஹியூயி, ஓகே, நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது நாம பேச வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. குறிப்பா புச்சரை பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா நான் 6 மாசமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவனை பத்தி முழுசாவே எதுவும் தெரியல. எனக்கு புச்சரை பத்தி எல்லா உண்மையும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு டீல் பேசுறான். இதை கேட்ட லெஜண்ட், பரவாயில்ல, வந்து நிறையவே கத்துக்கிட்ட கேட், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவரு ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கேட், யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அதே இடத்துல இருந்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சின்னதா ஹியூயி எச்சரிக்கை பண்றாரு லெஜண்ட். அப்படியே ஒரு ட்ரெயின் வரதை காட்டுறாங்க. அந்த ட்ரெயின்ல ஸ்டார்லைட் உட்காந்துக்கிட்டு கையில அவளோட ஹார்ட் ஷேப்டு செயின் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா 2 போட்டோவும் இருக்கு. அதுல அவ போட்டோவுக்கு பக்கத்துல ட்ரம்மர் பாய்ன்னு சொல்லிட்டு அவளோட சின்ன வயசு கிரஷ் நினைக்கிறேன் அவனும் இருக்கான். அதை பார்த்து அவ மனசுல என்ன நினைக்கிறானா, நான் நினைக்கிறத யார்கிட்டயாவது சொல்லணும், நான் சொல்றவங்க என்ன ஜட்ஜ் பண்ண கூடாது, அதுக்கு இவரு தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட் ட்ரம்மர் பாய் நினைக்கிறான். நான் இங்க 7ல போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவன் தனிமையா இருப்பான், ஏன் பயந்து கூட இருக்கலாம், நான் அவனை ஒதுக்கி வச்சுட்டேன்னு அவன் நினைக்கலாம். ஆனா அது அப்படி இல்லைன்றத அவனுக்கு நான் முதல்ல புரிய வைக்கணும். எல்லாமே நல்லதுக்காக தான். அவனை பத்தி இந்த வாட்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதும் ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அவ பேசிட்டே போய் அந்த ட்ரம்மர் பாயை பார்க்கும்போது அவன் ஒருத்தியோட அப்படின்னு இருக்கும்போது தெரியாதனமா இவ உள்ள வந்துடுறா. ஸ்டார்லைட், ஆனி நீ என்ன பண்ற, நீ வரேன்னு சொல்லவே இல்லையே. ஆமா நான் சொல்லலதான், அதுக்குன்னு இப்படியாடா உன்னை பார்க்கணும். ஆனி என்னை மன்னிச்சிரு ஆனி, நான் வேணுன்னே இப்படி பண்ணல. டேய், கடவுளின் பேரால சத்தியம் பண்ணியாடா எதுவுமே பண்ண மாட்டேன்னு. நீ வேர்ஜனா தானே இருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி, என்னடா பண்ணிருக்க அப்படின்னு அவனை பார்த்து ஷாக் ஆயிட்டு அது எல்லாத்தையுமே இந்த சர்ச்சில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த கருமத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி நியூயார்க்கே வந்துட்டேன். எனக்கு இந்த இடத்த தவிர விட்டா வேற எங்க போறதுன்னு தெரியல. அதாவது சரியா சொல்லணும்னா உங்களை தவிர, பரமபிதாவே உங்களை தவிர எனக்கு வேற எங்க போய் முறையிடுறதுனே தெரியல. இந்த உலகம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் நான் நம்புறவங்க, நான் நேசிக்கிறவங்க எல்லாருமே என்ன முதுகுல குத்துறதுலயே குறியா இருக்காங்கன்னு புரியல அப்படின்னு தன்னோட வேதனைய ஆனி என்ற ஸ்டார்லைட் கர்த்தர் முன்னாடி எடுத்து வைக்கிறார். புச்சர் வாழ்ந்துகிட்டு இருந்த சந்தோஷமான நேரத்தை முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ உங்க பக்கத்துல இருந்த ரெய்னர் அவளை திட்டுறான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? பெரிய இவன்னா மாஸ்கோல போயிட்டு பெரிய சீனை போட்டு வந்திருக்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பெர்மிஷன் கேட்கணும்னு உனக்கு தோணாத புச்சர் அப்படின்னு ரெய்னர் கத்த. ஹேய், ஒரு நிமிஷம் இரு, சும்மா இந்த நல்லவ மாதிரிலாம் வேஷம் போடாது சரியா? அது உனக்கு சுத்தமா செட் ஆகல. கொஞ்சமாச்சு நிதானமா யோசி. இங்க பாரு, ஈவென்ட்ஸ் வந்து நீ இவனை கொண்டிருக்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா, அதுவும் ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மெம்பரை கொண்டிருக்க, அதை யார் கொன்னது? ஒரு அமெரிக்கன் கார்பரேஷன் கொன்னுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? என்ன விளையாடிட்டு இருக்கியா புச்சர் அப்படின்னு அவ கேட்க. ஹேய், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண கத்துக்கோ, புரியுதா? நீ என்ன சொன்ன? கொல்லுட்டு வரணும்னு சொல்லியிருந்த, அதை தான் நான் செஞ்சேன். நான் என்னமோ நல்லவங்களை கொண்டுட்டு வந்த மாதிரி பேசுற. எல்லாரும் சூப்ஸ், புரியுதா? முடிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ரொம்ப இந்த டிராமேட்டிக்கா சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காது. அதுவும் என்கிட்டலாம் உன்னோட சீன் ஒர்க் அவுட்டே ஆகாது. முடிஞ்சா கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கோ, புரியுதா? கிட்டத்தட்ட 150 சூப்ஸை நான் போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன். இதுல வேற அந்த நீனா எங்களை கொல்ல வந்தா, ஞாபகம் இருக்குல்ல? நீ தானே தெளிவா சொல்லியிருந்த போட்டு தள்ளு நீனாவன்னு சொல்லிட்டு, அதான் போட்டு தள்ளின. ஹேய், நான் நீனாவை மட்டும்தான் போட சொன்னேன், 150 சூப்ஸ் இல்ல. நான் கொன்னது 150 சூப்ஸ். ரெய்னர், ரொம்ப சென்டிமெண்ட்லா எமோஷன் ஆகாதீங்க. ஒரு நிமிஷம் இரு, உன் உடம்புக்குள்ளேயும் தான் காம்பவுண்ட் வி இருக்கு. நீ ஒன்றும் சாதாரணவனும் கிடையாது, புரியுதா? இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? எடுத்து சூத்திர சொருகிக்க சொல்றீங்களா? ஒன்று போட்டு தள்ள வேண்டிய இடத்துல 150 போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாச்சும் நன்றி விசுவாசத்தோட இருங்க ரைடர். இங்க பாரு, நான் என்ன முதல்ல நம்ம சந்திச்சுக்கும் போது நம்மளோட கொள்கைகள் எப்படி இருந்துச்சு? ஏன்னா முதல்ல சந்திச்சப்ப இந்த சூப்ஸே இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னு நம்ம நினைச்சோம், உண்மைதானே? நான் ஒன்றும் முழுசா இதையும் சாதிச்சுட்டு வரல. இதுல இந்த டக்கோட்டா பாகிஸ்தானுக்கு கிளம்பி போயிட்டான். அங்க B-52 ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல பறந்து விரிஞ்சு கிடக்கு. அடுத்து அதை தூக்கி போறதுதான் நம்மளோட அடுத்த மிஷனா இருக்கணும். இதுல அங்க தாலிபன்ஸ் வேற இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல அந்த 150 சூப்ஸை நான் விட்டுட்டு வந்தா அது பின்னாடி எனக்கு பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா ரெய்னர்? எல்லார்கிட்டையும் நெத்தியில கண்ணை காட்டி வேலை வாங்கலான்றது உங்களோட புத்தி. போட்டு தள்ளினாதான் வேலை நடக்கும்ன்றது என்னோட புத்தி.
ஒருத்தரை பிடிச்சி காட்டியும் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணுவோம் ரெய்னர் அப்படின்னு புச்சர் சொல்றாரு. இதை கேட்ட ரெய்னர் வாயடைச்சு போய் நிற்கிறான். நம்ம ஸ்டார்லைட் கடவுள்கிட்ட எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அவ அங்கிருந்து கிளம்பி பார்க்குக்கு வரா. பார்க்கில் சும்மா வந்துகிட்டு இருந்த ஹியூயி ஸ்டார்லைட்டை பார்க்குறான். ஆனி, நீ நல்லா தானே இருக்க ஸ்வீட் ஹார்ட்? நான் யாருன்னு தெரியுதா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவன் சும்மா கலாய்க்கிறதுக்காக பேசும்போது அவனை டக்குன்னு கட்டி பிடிச்சி அவள் அழுக ஆரம்பிச்சிட்றான். ஹியூயி அப்படின்ட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சவ என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என் கூடவே இரு, என்னை விட்டுட்டு போயிடாதன்னு கதறா. ஓ ஆனி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவள் அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறா. அதோட இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் guys, இந்த இஷ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சூப் காமிக்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஆல், பீஸ்.